அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு பேஜ்ல தான் இன்னைக்கு எல்லா விதமான நியூஸஸுமே இருந்துச்சு. டைரக்ட்டா அங்க போயிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்க்கியாலஜி லான்ச்சஸ் அண்டர் வாட்டர் சர்வே ஆஃப் பூம்புகார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம சங்க இலக்கியங்கள்ல படிச்சிருக்கோம். கடையலூர், உருத்திரங்கண்ணனார் அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதுல பட்டினப்பாலையில எல்லாம் அதிகமா சொல்லப்பட்ட ஒரு இடம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது. அது காவிரி பூம்பட்டினம்னு சங்க காலத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை பூம்புகார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பூம்புகார் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து இருக்கு. சரியா? பூம்புகார் அப்படிங்கிறது. இந்த பூம்புகார் கடற்கரையில காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற இந்த பகுதி இருந்திருக்கு. அதற்கான சான்றுகள் வந்து நமக்கு சங்க இலக்கியங்கள்ல அதிகமாவே கிடைச்சிருக்கு. ஆனா அது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, அதற்கு ஆழ்கடல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. சரிங்களா? அது இன்றியமையாத ஒன்றா இருக்கு. ஆழ்கடல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது. அதுக்காக தான் நம்மளுடைய மாநில தொல்லியல் துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூம்புகார் கடற்கரையில இந்த டைம் பீரியட்ல தான் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த காலகட்டத்துல தான் இந்த கடற்கரையில அந்த ஆராய்ச்சிகளுக்கு உகந்த ஒரு தட்பவெப்பநிலை வந்து இருக்குமாம். சரிங்களா? அதனால இந்த டைம் பீரியட்ல பூம்புகார்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டீப் சி எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றாங்க. சரியா? அதான் அண்டர் வாட்டர் சர்வே வந்து ஆரம்பிக்க போறாங்க. இத யார் யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய மாநில தொல்லியல் துறையும், இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி இசிஆர்ல சென்னையில இருக்கக்கூடிய இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி அவங்க 2 பேரும் சேர்ந்து இத பண்றாங்க. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, போன மாசம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மகாபலிபுரம் அந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய கடற்கரையில இதே மாதிரியான ஒரு சர்வேவ மேற்கொண்டு இருந்திருப்பாங்க. இப்போ பூம்புகார்ல இந்த சர்வேவ ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? அததான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்கிறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் டு பி நேம்டு ஆஃப்டர் வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது வேலூர்ல இருக்கக்கூடிய காவலர் பயிற்சி பள்ளி இருக்கு இல்லையா? வேலூர்ல காவலர்களுக்கான பயிற்சி பள்ளி அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அந்த காவலர்களுக்கான பயிற்சி பள்ளிக்கு வேலு நாச்சியார் பேர் வந்து சூட்டப்படும் அப்படின்னு சொல்லி நேத்து நம்ம முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேவா? சோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்து வேலு நாச்சியாருடைய சிலை வந்து காந்தி மண்டபத்துல சென்னையில வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த விழாவுல தான் வேலூர்ல இருக்கக்கூடிய காவலர் பயிற்சி பள்ளிக்கு வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்படும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தியும் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது டான்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன டான்ஷா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே அத்தாரிட்டி மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது மத்திய அளவுல நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இருக்கு. நாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரியாக நம்ம தமிழ்நாட்டிலையும் நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்படும் அப்படின்னு 2024 பட்ஜெட்ல நம்ம முதலமைச்சர் சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ அந்த அறிவிப்பு வெளியாகி ஒரு வருஷத்துல இந்த தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே அத்தாரிட்டி அப்படிங்கறத உருவாக்கி இருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே அத்தாரிட்டி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. எங்க இருந்து செயல்பட போறாங்க அப்படின்னா, கிண்டியில இருந்து செயல்பட போறாங்க. சரியா? அடுத்த முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்பி லேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ட் இருக்கு இல்லையா? எம்பி லேக்ஸ் அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எம்பி லேக்ஸ் திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு எம்பிக்கும் 5 கோடி ரூபாய் வந்து வழங்கப்படுது. அவங்களோட தொகுதியை வந்து மேம்படுத்துறதுக்காக. சரியா? எம்பி லேக்ஸ் திட்டத்துக்கு கீழே 5 crore வந்து கொடுக்குறாங்க. இந்த 5 crore அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணி 10 crore கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்கிறார். அதே மாதிரி தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா, எம்எல்ஏ சிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. எம்எல்ஏ சிடிஎஸ்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதியாக வழங்கப்படுது. அதுக்கு கீழே நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம்னா 3 கோடி ரூபாய் வந்து கொடுக்கிறோம். இந்த திட்டம் 1997, 98ல இருந்து நடைமுறையில் இருக்கு. எம்பி லேட்ஸ் அப்படிங்கிற திட்டம் 1993ல இருந்து நடைமுறையில இருக்கு. இதுல எம்பி லேக்ஸ் திட்டத்துக்கு கீழே 5 கோடி ரூபாய் கொடுக்கறத இன்க்ரீஸ் பண்ணி 10 கோடி ரூபாயா கொடுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர். சரிங்களா? இன்றைய செய்தித்தாள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழகம் சார்ந்த விஷயங்கள் தான் நிறைய இருந்துச்சு. எல்லாமே முக்கியமான விஷயங்கள். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.